ஏசப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஆராதனைக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஆத்மாக்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தரும்படியா ஜெபிக்கிற ராஜா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமே இருந்து குடும்பமாய் ஆத்மாக்களை இந்த புது வருடத்துல தேவன் எங்கள் ஆலயத்துக்கு கூட்டி வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். அதே போல விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் தடையில்லாமல் ஆண்டவரே அப்பா சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிற ராஜா. இப்பொழுதும் நாங்கள் பாடுகின்ற பாடலை ஆசீர்வதிங்க. சங்கீதத்தின் பகுதியை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் சொல்லுகிற தங்க வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. எங்க சபையில ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. காணிக்கை வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிற ராஜா. செய்தி வேலைக்காய் சமூகத்தில் வருகிறோம். செய்தி கொடுக்கிற தாசரை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா இந்த வருடத்தின் முதலாவது வாரத்திலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காய் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்டது மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தைக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதன்படி ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். திருவிருந்து பந்திக்காய் இன்றைய சமூகத்தில் வருகிற தகப்பனே ஆண்டவரே, எல்லோரும் தகுதியோடு ஆயத்தத்தோடு பரிசுத்தத்தோடு அந்த பந்தியில் பங்கு பெற கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இறுதி ஜெப வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எங்கள் ஆராதனை மட்டுமல்ல ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகமெங்கும் நடக்கிற சகல ஆராதனையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. கரம் தட்டி போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்று பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான
மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்த ஜீவ பாதை என்று பாடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்த ஜீவ பாதை என்று மோடுவே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களது கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களது கட்டளையதா ஆவி ஆத்துமாவும் தேவன் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என்னே புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றுமாம் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன் நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் அவர் கேட்பார் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் ஆமென். பார்க்கிறோம் சங்கீதம் 4 நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதங்கிற இங்கே பார்க்குறோம். இந்த சங்கீதம் 4ல் 8 வசனங்கள் இருக்குது. இந்த 8 வசனங்களையும் நம்ம 3 என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்கிடலாம். சரியா? அப்போ இந்த சங்கீதம் நம்ம சில நேரம் சங்கீதம் அவசர அவசரமாக வாசிப்போம். எங்கேயா கிளம்புறோன்னா டக்குன்னு ஒரு சங்கீதத்தை வாசித்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி அல்ல, இந்த ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரோடு இடைப்பட்டு எழுதின இந்த வார்த்தைகள் தான் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், சங்கீத வடிவத்தில் ஒரு பாட்டின் வடிவத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை உணர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவாராக. இங்கே பார்க்குறோம், தாவீது ஆண்டவருக்கு ஒரு பெயர் இடுறாரு. என்ன பேர்? என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே. இந்த உலகத்தில் நீதி நியாயம் எங்கேயாவது கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி தானே? நீதியும் நியாயத்தையும் தேடி அலைகிற ஒரு கூட்டம் இருக்குது உலகத்தில். ஏன் நாமளே இருக்கிறோம். நீதி பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது, நியாயம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ இந்த உலக மனுஷன் நம் நீதியையும் நியாயத்தையும் தேடுகிற ஒரு இடம் எதுனா ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம்தான்.
அங்கே மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். அப்படி தானே? அப்போ இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறா, என் நீதியின் தேவனே. இப்போ உலகத்தில் நிறைய பேரை சங்கீதக்கார தாவீது பார்த்துருப்பாரு. எங்கேயுமே என்ன கிடைச்சிருக்காது அவருக்கு? நீதி கிடைச்சிருக்காரு. அதனால தான் ஆண்டவரை நோக்கி என்ன சொல்கிறாரு? என் நீதியின் தேவனே. நம்ம 1-3 வரை நம்ம வாசித்தோன்னா தாவீதின் அங்கலாய்ப்பை நம்ம பார்க்குறோம். அவனுடைய அங்கலாய்ப்பு, அவனுடைய வேண்டுதல், அவனுடைய மனதில் உள்ள வேதனைகளை நம்ம பார்க்குறோம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் என்னை செவிக்கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறலாம். அப்போ இது என்னது? மனசில் உள்ள அந்த ஆதங்கம். எங்கேயாவது போய் நம்ம என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும் அப்படின்னு ஒரு ஆதங்கம். அப்படி தானே? சில நேரங்களில் நம்ம யாரையுமே நம்பி எதையும் சொல்ல மாட்டோம். அப்போ என்ன செய்வோம்? முழங்கால் படிட்டு ஆண்டோடைய சமூகத்தில், ஏசப்பா இதெல்லாம் எனக்கு நடக்குது, என்ன செய்யுங்க, நீங்கள் மட்டும் நீதி நியாயம் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லியிருக்கேன் தானே? நிறைய பேர் அந்த பாதையில் கடந்து வந்திருப்போம். அதே போல தான் சங்கீதக்கார தாவீதும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நெருக்கத்தில் இருந்தேன், எனக்கு என்ன செய்யுங்க, விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீதினுடைய அங்கலாய்ப்பை நம்ம பார்க்கும்போது அடுத்து சொல்றது, மனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இங்கே பார்க்குறோம், இந்த 3 வசனங்களிலிருந்தும் நாம் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் கொண்டு வர்றோம். லூக்கா 18 வாசித்தோன்னா அங்கே உள்ள ஒரு நியாயாதிபதி, அப்படி தானே? அங்கே ஒரு விதவை என்ன செய்கிறாங்க, அவங்ககிட்ட போய் டெய்லி என்ன செய்கிறாங்க, நடந்து நடந்து போய் நியாயம் கேட்குறாங்க. ஆனால் அவர் நியாயம் செஞ்சாரா? டக்குன்னு இல்லை. அப்படி தானே? அப்போது உலக மனுஷங்கிட்ட நடந்து நடந்து என்ன செய்ய தான் போகிறோம், ஆனால் நியாயம் கிடைக்கல. ஆனால் நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் இறங்கி நம்முடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த பாரத்தை நம்ம இறக்கி வைக்கும்போது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகுது. எப்படி உண்டாகுது? ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டுட்டீங்க, நான் உங்கள் சமூகத்தில் வச்சுட்டேன், எனக்கு என்னதில்லை, ஒரு துக்கம் இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு எழும்புறோம். அப்படி தானே? முழங்காலில் இருந்து. அப்படி அந்த நீதி உள்ள நியாயாதிபதியை நோக்கி என் நீதியின் தேவனே. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீதிக்காக நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். 4-6 வரை பார்த்தோன்னா தாவீதின் ஆலோசனை. தாவீது நமக்குன்னு கூட வச்சுக்கிடுவோமே, நமக்கு ஒரு ஆலோசனை தராரு. அங்கே என்னன்னு பார்க்குறோன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எங்கள் நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்போ தாவீது நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்கள் கோபம் கொள்ளுங்க, ஆனால் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்துருங்க. அப்போ என்ன பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும்? ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டே என்ன செய்யணும்? உட்காந்துருக்கேன். ஆண்டவரே இந்த நாள் முழுதும் நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, அக்கிரமெல்லாம் மன்னிங்க, உங்களுக்கு விரோதமாக எது செஞ்சிருந்தாலும் அதை இன்னைக்கு என்ன செய்யுங்க, என்னை விட்டு மன்னிச்சு அகற்றி போடுங்க. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டிங்களா? அப்புறம் நம்பிக்கையாக இருங்க. இங்கே காலையிலே நம்ம வருவோம் ஆராதனைக்கு, நிறைய விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல மேலே ஏறி வருவோம். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கீழே இறங்கினோடனே என்ன தான் வரும்? திருப்பி அந்த பாரத்தை தூக்கி நம்ம தலையில் வச்சுட்டு தான் எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவர் தான் என்ன செய்வார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மனுஷன் வாய்க்க பண்ண மாட்டான், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் என்ன செய்யுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அதற்கு பதிலாக என்ன செய்யுமா,
பிரகாசிக்கும் என்று வேதம் நமக்கு உரைக்கிறது. 7, 8 பார்த்தோன்னா, தாவீதின் ஆனந்தம், அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் என்ன செய்திருக்குமா, பெருகி இருக்க. சந்தோஷத்தை பார்க்கிலோ தந்தீங்க. பாருங்க, சந்தோஷத்தை எங்க தந்தாராம் ஆண்டவர்? இருதயத்துல தந்தாரா. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வரும்போது, ஒரு போராட்டம், ஒரு நிந்தனை, ஒரு அவமானம், ஒரு சூழ்நிலைகள் எதுக்கு உலகத்துல இருக்கும், என்னத்துக்கு இருக்கணும், ஏன் அங்க போகணும், அப்படியெல்லாம் நிறைய போராட்டம் வரும். ஆனா அதன் மத்தியிலும் அதை கடந்து வரும்போது ஆண்டவர் நமக்கு எப்படி தந்தாராம்? தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா? தந்திருக்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செல்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினீர். அவனுடைய ஆனந்தத்தை பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் சமாதானத்தோட படுத்துக்கொள்வேன், நீங்க என்ன செய்யுங்க, சுகமா என்னைய தங்க பண்ணுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களில் அங்கலாய்ப்பு இருக்கும், நிறைய நேரங்களில் நமக்கு ஆலோசனை தரதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும், நிறைய நேரம் ஆனந்தம் அப்படிங்கிற அர்த்தத்தை தெரியாமல் கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட என்னோடும் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரை தேடும்போது இந்த 3 விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அங்கலாய்ப்புகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தவிப்புகள் மாறும். நமக்கு ஆண்டவருடைய ஆலோசனை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் கரெக்டான பாதையில் கரெக்டான பொசிஷனில் நம்ம என்ன செய்யிட்ருப்போம், போயிட்டுருப்போம். உலகத்தில் உள்ள ஆலோசனை கேட்டோன்னா நம்ம எங்கே தான் போய் விழுவோம், குழியில் போய் விழுந்துருவோம். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை ஒரு நாள் நம்மளை என்ன செய்யாது, கீழே தலை விழ பண்ணாது. அப்படி தானே? ஆண்டவர் நமக்கு தருகிற ஆனந்தம் நித்தியமாய் அவரோடு யுகமாய் வாழுகிற அந்த ஆனந்தத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு தருவாராக. இந்த சங்கீதத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யாரு சொல்ல முடியும்? நான் உன்னோட கூட இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம், அது ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆண்டவர்கிட்ட உபவாசத்தோடு ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, நான் சொன்னது போல அந்த வாக்கு தத்தம், ஆண்டவரே இது உண்மையான இந்த வாக்கு தத்தம் தான் எங்களுக்கு உறுதியான்னு சொல்லி திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்தார், அதை 2 முறை உறுதிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நமக்கு சபைக்குள்ள வாக்கு தத்தம் தான் என்பதை ஆண்டவர் 2 முறை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? நான் உன்னோடு கூட இருந்து உன் போகிற இடங்கள்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இது யாருக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? யாக்கோபுக்கு சொன்னார். அப்படிதானே? நீங்கள் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் நிறைய பேர் தூக்கத்தில் கேட்டிருப்பீங்க. சரியா? இந்த வார்த்தைகளை மீண்டும் நான் இன்னொரு பகுதியாக, ஸ்தோத்திரம், நான் அதில் 2வது பகுதியாக நான் இந்த வார்த்தைகளை மீண்டும் உங்கள் மத்தியிலே கொடுக்க ஆசைப்படுகிறேன். அப்போ பாருங்க, யாக்கோபு அங்கு எத்தன் அவன் என்ன செய்கிறான், இந்த தேசத்தில் இனி இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை, இனி நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த தேசத்தில் இருந்தால் உயிரோடு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, நம்முடைய சகோதரன் நம்மளை என்ன செய்திருவான், கொன்று போடுவான் என்கிற ஒரு நெருக்கடியான பிரச்சனையான ஒரு 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 மோசமான நிலைமையில் இருக்கும்போது அவனை இனி இங்கே இருந்தால் நமக்கு என்ன செய்ய முடியாது, வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில் அவன் அவருடைய மாமாவுடைய வீட்டுக்கு அவன் தப்பி ஓடுகிறான். அப்படிதான் சொல்லணும், தப்பி ஓடுகிறான். அப்போ அந்த தப்பி ஓடுகிற சரியா ஒரு நிலைமை, புது இடம், புது தேசம். சரியா? யாக்கோபு எப்படி இருந்தான், அவன் வீட்டில் கூடாரவாசியாக தான் என்ன செய்தான் இருந்தான், குடும்பத்தோட. அவனுடைய சொல்ல போனால் அவன் செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். சரியா? வீட்டில் செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. சரியா? எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அம்மாவோட எப்படி இருப்பாங்க, ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ ஆரியாவை பாருங்கள், அவங்க அப்பாவோட ஒட்டிகிட்டு இருப்பாப்புல. சரியா? அவனை திடீர்னு நார்த்தில் கொண்டு விட்டாச்சுன்னா என்ன ஆகும், இப்போ போ நீ நார்த்துக்கு போ, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை ஏற்றி அவனை அனுப்பி விட்டா எப்படி இருக்கும்,
எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க, யோசனை பண்ண பாருங்க. அதே போல ஒரு சூழ்நிலையில தான் யாக்கோபு கடந்து போகிறான். அப்ப இந்த கடந்து போகிறோம் வனாந்திரம், யாரும் இல்லை, எங்க போவோம், தேசம் எப்படி இருக்கும், மாமன் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா, பலவிதமான கேள்விக்குறிகள், பலவிதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில நம்ம பல நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகலாம். ஆனா அந்த நேரத்துல தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எப்போ நமக்கு நெருக்கடி பிரச்சனை அதிகரிக்குதோ அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளோடு தெளிவா என்ன செய்கிறார், பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்மோடு இடைப்படுவார், நம்மளை சந்திப்பார், நம்ம முகமுகமா அவருடைய குரலை கேட்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் யாக்கோபு இங்க போகிறான். அப்போ ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆண்டுல கர்த்தர் நம்ம கூட இருக்க போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். சரியா? நான் இந்த வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை நானும் எடுத்தேன். சரியா? இந்த சபைக்குரிய வாக்குத்தத்தம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி எடுத்தேன். அப்புறம் எனக்குரிய பர்சனல் வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தார் அப்படின்னு என் மனைவிட்ட சொல்றேன். சொன்ன உடனே சொல்றாப்புல, ஆமா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நான் உன்னோட கூட இருப்பேன், அப்படித்தானே வார்த்தை வரும், அப்படித்தானே அப்படின்னு சொல்லி என்னை கிண்டலா சொல்றாப்புல. எப்பவுமே எப்படி வரும் உங்களுக்கு, எப்பவும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு தான் போன வருஷம் 50 முறைக்கு மேல ஆண்டவர் பேசினாரு சொல்லுங்க. இப்பவும் அதுதானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சிரிச்சுட்டே காட்டுறேன். சரியா? சிரிச்சுட்டே அந்த வசனத்தை காட்டுறேன். இல்ல என்ன இருக்கு, என்ன வசனங்க? நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆண் அப்படியே முழிச்சு பார்க்கறாப்புல. சரியா? அப்போ ஆண்டவர் மீண்டும் 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 நம்மகிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. மற்றவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். என்னோடு பேசின ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு என்ன செய்யறதில்ல, விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், ஒரு சின்ன பிரச்சனை யாரா சொல்லிட்டா போதும், சின்னதை யாரா திட்டா போதும், கடினமா யாரா பேசிட்டா போதும், உடனே நமக்கு என்ன எடுக்கிறோம், எனக்கு யாரும் இல்லை, கடவுளும் என்ன செய்தாரு, கைவிட்டுட்டாரு, கடவுள் கண்ணை மூடிட்டாரு, என்னை விட்டு விலகிட்டாரு, அவரு கூட இல்லை, இந்த உலகத்திலே அவர் இருக்காரா, உண்மையிலே நம்ம குரங்குல இருந்து தான் வந்தோம் போலுக்கு, ஆதாம்லாம் நம்மளை பெற்றெடுக்கல, அப்படி கடவுள் நம்மளை உருவாக்கல அப்படிங்கிற ஒரு என்ன வந்துடுது, நமக்கு ஒரு சந்தேகம் வந்து கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில தான் யாக்கோபு போகிறான். அப்பந்தான் ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிற காரியம், நான் உன்னை கூட என்ன செய்வேன், இருப்பேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நான் உன்னோடு கூட இருந்து, அது மட்டும் இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போகிற இடத்திலெல்லாம் உன்னை என்ன செய்வேன், காத்து, நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காப்பேன், உன்னை பாதுகாப்பேன். சரியா? அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட இல்லாட்டா இந்த உலகத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நிமிடம் கூட உயிரோடு இருக்கவே முடியாது. ஆண்டவர் உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போதும், ஓடும் போதும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாருங்க, பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். வேதத்தில் எத்தனையோ காரியங்களை நம்ம வாசிக்க போறோம். அப்ப கூட இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ வசனங்களை நம்ம அங்க வாசிக்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை என்ன செய்கிறார், அவர் பாதுகாக்கிறார் என்பதில் நாம என்ன செய்ய முடியும், அங்க நம்ம பார்க்க முடியும். அப்போ பாருங்க, கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவான் வேகமா வாசிங்க, நேரம் குறைவா இருக்கு. யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் என்ன செய்தது, பரப்பிட்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய கீர்த்தி, நம்முடைய புகழ், சரியா, நம்முடைய புகழ்னா என்ன, சரியா, நம்ம நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப ஆசைப்படுற ஒரு காரியம் என்னது, இன்னைக்கு ரொம்ப ஆசை எல்லாத்துக்கும் இருக்கிற காரியம் என்னது சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கிறது என்னது சொல்லுங்க, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் அதுல எல்லாருக்கும், உலகத்துல எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ஒரு செய்தியை போடணும், அல்லது ஒரு டான்ஸ் ஆடணும், அல்லது ஏதாவது ஒன்று செய்து உலகத்தை புகழ் பெற்றவங்களா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, புகழ் பெற்றவர்களாய் மாற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.
நம்ம எதுவும் செய்யணும்னு வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு வேண்டாம், அல்லது நான் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லணும்னு வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், அப்ப பாருங்க, யோசுவாவோட கர்த்தர் இருந்தால் அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் என்ன செய்தது? பரவிட்டு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நம்முடைய கீர்த்தி எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? பரவும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்ம கூட ஆண்டவர் இல்லாட்டா அந்த ஸ்கூல்ல நம்முடைய பேர் என்ன ஆகும்? நம்ம வேலை பார்க்கிற இடத்துல என்ன ஆகும்? நம்முடைய கம்பெனியில என்ன ஆகும்? நம்முடைய காலேஜில் என்ன ஆகும்? நம்முடைய இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? நம்முடைய ஊர்ல நம்முடைய தெருவில் என்ன ஆகும்? சரியா? அது என்ன ஆகும்? ரிப்பேர் ஆயிரும். அப்போ பாருங்க, யோசுவாவோட கர்த்தர் இருந்தா அவருடைய கீர்த்தி எங்கும் பரவிட்டு வர. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்ம கூட ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நம்மளை அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். வேகமா வாசிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் யூதாவோட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த யூதா, யூதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யூதான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? துதி என்ற அர்த்தம். அப்ப பாருங்க, துதிக்கிற ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் அவங்க யாரும் அவங்களை என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க துதிக்கிற ஒரு நபராக, ஜெபிக்கிற மகனாக, ஒரு ஜெபிக்கிற மகளாக, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால், ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். அப்போ பாருங்க, யூதாவோடு கர்த்தர் இருந்தார், துதிக்கிற ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். அப்ப நம்ம இன்றைக்கு துதிக்கிற ஒரு ஜனமாக இருந்தோமானால் கர்த்தர் நம்ம கூட என்ன செய்வாரு? இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? துதிக்கிற ஜனத்தோடு கர்த்தர் இருப்பாரா? புரணி பேசுகிற மக்களோடு கர்த்தர் இருப்பாரா? துதிக்கிற ஜனங்களோடு கர்த்தர் இருப்பாரா? இன்னொரு எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுடைய கர்த்தர் இருப்பாரா? சரியா? சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் கோபப்படுறது, எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி பேசுறது. அப்போ அப்படி அல்ல, நம்ம எப்பவும் துதிக்கிற ஒரு ஜனமாக. அல்லேலூயா. அப்ப துதிச்சிட்டே இருந்தோம்னா, அந்நிய பாஷையில பேசிட்டே இருந்தோம்னா வைங்களேன், நமக்குள்ள ஆண்டவர் இருப்பதை உணர முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டுல கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்த வேண்டுமானால், நம்முடைய கீர்த்தி எங்கும் பரவ வேண்டுமானால், கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லாரையும் முறியடிக்க வேண்டுமானால், நம்முடைய ஒரு துதியின் சத்தம் எப்பொழுது நம்மோடு இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது சாமுவேலை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. சாமுவேலோடு யார் இருந்தா? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் பற்றி சொல்லணும். எல்லாத்தையும் அன்பு, கர்த்தர், அன்போடு கர்த்தர் இருந்தார், அன்பு வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, ஒவ்வொருவருடைய பேரை சொல்லுங்க. நீங்க உங்க பேரை சொல்லி, நான் வளர்ந்தேன், என் கூட கர்த்தர் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சரி, நான் வளர்ந்தேன், என் கூட யார் இருந்தாருங்க? கர்த்தர் இருந்தார். அப்ப நம்மளை பற்றி ஒருத்தர் சொல்லணும்னா, சரியா, நம்ம கூட யாரு இருக்கிறா? கர்த்தர் இருக்க வேண்டும், கர்த்தர் இருக்க வேண்டும், கர்த்தர் இருக்கிறா. அப்போ பாருங்க, நம்ம வளர 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 நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நம்முடைய ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களிலும் வளர்ச்சிக்கும் யாரு நம்ம கூட இருக்கணும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எல்லா நிலைமைகளிலும், அப்ப சாமுவேல் வளர வளர அவனோடு யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அப்படின்னா சாமுவேலோடு கர்த்தர் எந்த வயசுல இருந்தே இருந்தார்னு அர்த்தம்? என்னதுல இருந்தே இருந்தார்னு அர்த்தம்? சிறு வயதுல. அப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் நமக்குள்ள கர்த்தர் வருவார். அப்படியா? இல்ல இல்ல, நம்ம தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. அதுல இந்த உலகத்துல சின்ன வயசுல பிறந்தாலும் சரி, ஒரு நடந்து ஊந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வளரும் பொழுது, ஸ்தோத்திரம், நடக்கும் பொழுது, வாலிபனாகும் பொழுது, பெரியோராகும் பொழுது, முதியோர் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதற்குரிய அடையாளங்களை தான் நம்ம வாசித்துட்டு இருக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18:14. 1 சாமுவேல் 18:14. இன்னொருத்தர் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அல்லேலூயா. எதனால தாவீதோட கர்த்தர் இருந்தாராம்? எப்படி நடந்தான்? புத்திமானாய் நடந்தான். அல்லேலூயா. அப்ப நம்ம நடக்கை, செயல்கள், பேச்சு எல்லாத்துலயும் எப்படி நடக்கணுமா? புத்தியாய் நடக்க வேண்டும். புத்திமானா நடந்து கொள்ளணும். நம்முடைய செயலை பார்த்து ஒருத்தர் என்ன செய்யணும்? பாராட்ட வேண்டும். இல்லையா சொல்லலாமா? ஒரு காரியத்தை, ஒரு சின்ன வேலையை கொடுத்து செய்ய சொல்லியாச்சுன்னா அவங்க செய்யற வேலையை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? என்னப்பா இவன் இப்படி வேலை செய்யறான், இவன்கிட்ட இனி எந்த வேலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஒரு காஸ்ட்லியான பொருளெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. போட்டு என்ன செய்திருவான்? கீழே உடச்சி விட்டுருவான். அப்படி நம்ம நினைக்க. அப்ப நம்முடைய சின்ன செயலாக இருந்தாலும், அப்ப ஆண்டவர் உங்களை நம்பி இந்த நாள்ல ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறா. சரியா? அப்ப நீங்க செய்கிற வேலைகள் எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்? எப்படி செய்யணும்? புத்தியாய் செய்யணும். நீங்க செய்யறத பார்த்து உண்மையாகவே கர்த்தர் இவங்க கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் அப்ப தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற காரியம் புத்தியா செய்தனால சோதர கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல 5ஆம் ஸ்தோத்திரம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேல் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த வசனம் இல்ல, சங்கீதம் 5:10 வாசிங்க. சாரி, சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 5ஆம் சங்கீதம் 10ஆம். மன்னிக்கவும், இந்த வசனமும் இல்லை. சரி, அப்ப தாவீதை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அப்ப தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தாவீது எங்கெங்க போறானோ, அப்படி யுத்தம் போனாலும் எங்க போனாலும் அவனோட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 41:2 வாசிங்களேன். சங்கீதம் 41:2 வாசிங்க. சங்கீதம் 41ஆம் சங்கீதம். கர்த்தர் அவனை பாதுகாத்து விருதோட வைத்தார். அப்ப பாருங்க, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனுடைய உயிரோட என்ன செய்வார்? வைப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்கிறாரா? கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் பார்க்கிற இந்த வசனம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கூட இருந்து நம்மை நடத்துவார். அவர் கரங்களை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ பாருங்க, அங்கு ஸ்தோத்திரம், அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் அங்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் முதல்ல சொன்னது என்னது? நான் உன்னோடு கூட இருப்பேன். ரெண்டாவது அவர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. சரியா? அப்ப ரெண்டாவது கொடுக்கிறது என்னதுன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன். உன்னை நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு கூட இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, இருக்கும்போது, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பாதுகாப்பார். மூன்றாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேசத்துக்கு உன்னை என்ன செய்வேன்? திரும்பி வர பண்ணுவேன். அப்போ அந்த திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னா, நீ இழந்து போன மேன்மையை திரும்ப உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? கொடுப்பார். கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லும். என்ன காரியத்தை நீங்க இழந்து போனீங்களோ, சரியா, என்ன காரியத்தை நீங்க இழந்து போனீங்களோ, நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கலாம், இந்த காரியத்தை நான் இழந்து போயிட்டேன், இந்த காரியம் எனக்கு திரும்ப வரணும். அப்ப திரும்ப இழந்து போன மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அது சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். ஒருவேளை
ஜெபம் உங்களுக்கு போயிருக்கலாம், வேத வாசிப்பு உங்களை விட்டு போயிருக்கலாம், அல்லது நான் நல்ல வேதத்தை தியானிக்கிற மனுஷனா இருந்தேன், இப்போ எனக்கு தியானமே இல்லை, ஆண்டவர் என்னோடு பேச மாட்டேங்கிறாரு. இல்லை நான் அடிக்கடி சொப்பனம் காணுவேன், சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு தெளிவாக இந்த காரியத்தை உணர்த்துவார், ஆனால் இப்போ எனக்கு சொப்பனமே வரதில்லை. அப்போ என்ன காரியத்தை நீங்கள் இழந்து போனீங்களோ, இழந்ததை மீண்டும் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டை மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மூன்றாவது அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன செய்வேன்? திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்போ நம்மளை கைவிடாத தேவன். அல்லேலூயா. உலகம் நம்மளை கைவிடும், கையை கழுவிடும், ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க, கைவிடவே மாட்டார். அவை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு என்ன செய்கிறான்? நித்திரை தெளிந்து விழித்த போது அவன் என்ன செய்கிறான்? தரிசனத்தில் இவைகளெல்லாம் காண்கிறான். ஒரு கல்லை வச்சு அவன் தூங்குறான். நித்திரை தெளிந்து விழித்த பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களோட பேசுனா, ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டா நீங்க உணர முடியும் இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இருக்கிறார், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அவருடைய அசைபாடுதல் உண்டு, அவருடைய பிரசன்னம் நம்ம உண்டு. அப்ப எப்படி நாம ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும்னா, நாம ஆயத்தமா வந்தோம்னா தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். வர இல்லையா சொல்லலாமா? அப்ப அங்க சொல்லுகிறார், முதல்ல இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல எழுந்த பொழுது இந்த இடம் ஒரு ஸ்பெஷலான இடம், தேவன் அல்லேலூயா அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இரண்டாவது காரியம், அவன் என்ன செய்தான்? பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தேவ பிரசன்னத்தை உணர்றது எப்ப தெரியுமா? நம்ம இருதயத்துல ஒரு கடினம் இருந்ததுன்னா தேவ பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது. எப்போ நமக்குள்ள தேவ பயம் வருகிறதோ, அல்லேலூயா சொல்லலாமா? தேவ பயம், தேவனை குறித்த, அவர் கடவுள் யெகோவா, வல்லமையுள்ள தேவன், அவர் சகல அதிகாரம் படைத்தவர் என்கிற ஒரு உணர்வு நம்ம கூட இருந்ததுன்னா ஆண்டவர் உடனே நம்மோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நீங்க பயம் அந்த கடினம் வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு மனிதனுக்குள்ள கடின இருதயம் வந்துட்டுனா இயேசு கிறிஸ்துவே வந்து பேசினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்ல வசனம் எல்லாம் இருக்கும், நல்ல கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு அந்த ஒரு மன கடினம் வந்துட்டுன்னு வைங்களேன், சரியா, ஆண்டவரே பேசினாலும் சரியா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த உணர்வு வராது, உணர்வு வராது. சரியா, அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சவுல். சவுல் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன்? கர்த்தரால் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். யாரால் நியமிக்கப்பட்ட முதல் ராஜா? ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ராஜா. யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. யாரு கேட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று. அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அப்போ ஆண்டவருடைய பார்வையில சவுல் எப்படிப்பட்ட விசேஷமான நபரா இருந்திருப்பான். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும்னா ஒரு எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மனிதனை தெரிந்தெடுத்திருக்கிறார், நல்ல ஒரு மனிதனை தான் தெரிந்தெடுத்தார். ஆனால் அவனுக்குள்ள ஒரு 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 அசுத்த ஆவி உள்ள வந்துட்டு, அவன் சவுலை குறித்து, தாவீதை குறித்து என்ன வந்துருச்சு, அவனுக்கு பொறாமை வந்த பொழுது தீர்க்கதரிசி பேசுறாங்க, ஆண்டவர் பேசுகிறாங்க, அவன் என்ன செய்தான்? எதுலையுமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. கடைசியில் என்ன அவனுடைய முடிவு? என்ன முடிவான? ஒரு ஈட்டியை நாட்டி அதுல விழுந்து என்ன செய்தான்? தற்கொலை பண்ணி சேர்த்தான். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய கடின இருதயம், கடின உள். அந்த பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவன் ஒரு தேவனுடைய மனுஷனை கொல்லலாமா, அந்த தாவீதை அழிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் தேவனுடைய மனுஷனை கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் ஒரு கொலைவரியின் ஆவி அவனுக்குள்ள வந்துட்டுனா,
அவன் அதுக்கு பிறகு என்ன செய்யல, கீழ்ப்படியவே இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. கடைசியில் அவன் என்ன செய்தான், நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தன்னையே அழித்து கொண்டான். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்னா, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லைப்பா, ஒரு செகண்ட்ல நீங்க என்ன செய்ய முடியும், என்ன எப்படி ஆக்க முடியும், சாம்பலா மாற்ற முடியும். ஒரு செகண்ட்ல என்னை அழித்து போட முடியும், என்னை ஒன்று இல்லாம ஆக போக முடியும். உடைய சுத்த கிருபையில நான் உயிர் வாழுகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த உணர்வு யாருக்கு இருந்ததுங்க? யாருக்கு இருந்தது? யாக்கோபுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவன் சொப்பனம் தெளிந்து அவன் என்ன செய்கிறான், இந்த இடம் தேவனுடைய இடம், தேவனுடைய ஸ்தலம்னு சொன்னான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது என்ன செய்தான், அழகான ஒரு பேரை அங்க வைக்கிறான். என்ன பேரை வைக்கிறான்? அழகான ஒரு பேர். என்ன பேர் வைக்கிறான்? இது என்னது? வானத்தின் வாசல். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வானத்தின் வாசல், அந்த பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறான். பெத்தேல்னு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் என்ன பேர் இருந்துச்சு? என்ன பேர் இருந்துச்சு? லூசு அப்படின்னு பேர் இருந்துச்சு. சரியா? இப்ப லூசு எப்படி மாறிடுச்சு? பெத்தேலா மாறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அநேக நேரத்துல இந்த உலகத்துக்கு நம்ம யாருங்க? லூசு தாங்க. இந்த உலகத்துல நம்மள அநேக லூசுன்னு சொல்லலாம், நீ ஒண்ணுக்குமே ஆகாதவன் சொல்லலாம், நீ இதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா லூசை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கோபுரத்துல கொண்டு வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திர. சீசர்கள்லாம் ஒன்றும் ஒரு தகுதியும் கிடையாது, குவாலிஃபிகேஷனும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவர்கள் சீசர்களை எல்லாம் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்களை பார்க்க முடியும், எத்தனையோ ஆண்டவருக்காக பயன்படுகிற மக்களை பார்க்க முடியும். அவங்களெல்லாம் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள், எந்த விதத்திலும் ஒரு ஒரு நல்ல குடும்பத்திலேயோ நல்ல சூழ்நிலையிலேயோ நல்ல ஒரு எஜுகேஷன்லேயோ பிறந்தவங்க கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவங்கள பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்கு காரணம் ஒரு லூஸை தான் ஆண்டவர் பெத்தேலாம் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தினோம்னா, ஆண்டவர் நாம் எதிர்பார்க்காத நிலையிலுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்த முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் அப்படிதான். அங்க பாருங்க, அவன் உணர்ந்தான், அந்த இடத்துக்கு ஒரு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். அது மட்டுமல்ல, இது என்னதான், ஒரு வானத்தின், the gate of heaven, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, ஏன்னா ஏன் இந்த பெயரை வைக்கிறானா, அவன் தரிசனத்தை காணுகிறான். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் ஒரு தரிசனத்தை காணுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்போ நமக்கு தரிசனத்தை தருவார், எப்போ நம்மகிட்ட பேசுவார்னா, எப்போ நம்ம நெருக்கடியான நேரத்துல போறோமோ அப்போ நமக்கு தரிசனமும் உண்டாகும், தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அப்பதான் வாக்குத்தத்தங்கள் வரும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதுக்கு பிறகு ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், அங்க அவன் அடுத்தது வழி நடத்துகிறது என்னன்னா, அவன் அந்த இதை அங்கு ஒரு ஒரு அடையாளத்தை வைக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவன் ஒரு கல்லை எடுத்து அடையாளத்தை வச்சு அந்த கல்லின் மேல என்னத்தை எதை ஊத்துறான்? என்ன ஊத்துறான்? எண்ணெயை ஊத்துறான். அப்போ பாருங்க, அவங்க அம்மா என்ன கொடுத்து விட்டுருக்குறாங்க அவனுக்கு? என்ன கொடுத்து விட்டுருக்குறாங்க? கொஞ்சம் எண்ணெய். இப்போ போற வழியில வனாந்திரமான இடம், பாதுகாப்பற்ற இடம், கொஞ்சம் தலையில என்ன செய்யோ தேய்ச்சிட்டே போ அப்படின்னு சொல்லி எண்ணெயை கொடுத்து அந்த எண்ணெயை எடுக்கிறான், அந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அது ஒரு அடையாளமாய் நிறுத்துகிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா மாற்றும் பொழுது இந்த உலகத்துக்கு நம்ம அடையாளமா மாறுவோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்க பிள்ளைகள் உலகத்திற்கு ஒரு அடையாளமா மாறுவாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல பிள்ளைகள் ஏதோ சாதாரணமா பிறந்து மரிக்க, அல்லேலூயா, அப்படி நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற இந்த உலகத்துல ஒரு முத்திரை மோதிரமாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மளை ஒரு ஆசீர்வாதமானவர்களாய் இந்த உலகத்துல ஏதோ நம்ம வந்தோ பிறந்தோம் இல்லை, அல்லேலூயா சோதரம், ஆசீர்வாதமானவர்களா, சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமானவர்களா, உங்க குடும்பத்துல நீங்க பிரயோஜனமானவர்களா கர்த்தர் மாற்றணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சோதரன் இந்த ஆண்டில் அதை நிறைவேற பண்ணுக போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமோ சொல்லி இருக்கலாம், இந்த ஆண்டில் அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை என்ன செய்வதில்லையா, கைவிடுவதில்லை. அங்கே என்ன செய்கிறான், அவன் ஒரு கல்லை நாட்டுகிறான். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கடைசி அவன் செய்கிற ஒரு 2 காரியம் என்னன்னா, 22ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனத்தை வாசிங்க. 28, 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், பொருத்தனை பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
இந்த ஆண்டுல நான் ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க தசமபாக காணிக்கையில நீங்க கரெக்டா இருங்க. கர்த்தர் உங்களை சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஏன்னா சொன்னதை செய்யும் அளவு உங்களுக்கு வருகிற வருமானத்துல 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. 10ல் ஒரு பகுதி பழைய ஏற்பாட்டு நியமம், அதுக்கு மேலேயும் இந்த புதிய ஏற்பாட்டு நியமத்துல கொடுக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் ஒரு 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. அடுத்தது நீங்க என்ன செய்யுங்க? ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஹல்லேலூயா. என்ன பொருத்தனை? என்ன பொருத்தனை? ஆண்டவரே, இந்த ஆண்டுல நீ இதை செய்தீங்கன்னா நான் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவைகளை இந்த மாதத்திலே வாய்க்க பண்ணுவார். இல்லையா சொல்லலாமா? அவன் பொருத்தனை பண்ணினான். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இதை செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? ஆதியாகமம் 35 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 35:6. வந்தார்கள். அப்ப பாருங்க, எந்த இடத்துக்கு தரிசனமானது? எங்க எங்க? லூஸ்ல. சரியா? லூஸ்ல தான் தரிசனமாகறான். பெத்தேல்னு பேர் வைக்கிறான். இது வானத்தின் வாசல்னு வைக்கிறான். திரும்ப அவன் போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு ஆண்டவர் திரும்ப எங்க கொண்டு வராரு? கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள்? எத்தனை வருஷம்? ஒரு 7 7 14. சரியா? 14 15 வருஷம் கழிச்சு, 15 ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 20 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு வாரான். போகும்போது எப்படி போனான்? சத்தமா சொல்லுங்க. போகும்போது எப்படி போனான்? வெறுமனா போனான். வரும்போது இப்ப எப்படி வாரான்? 2 பரிவாரங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 2 மனைவிகள், அவங்களுக்கு வேலைக்காரங்க, ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள், எல்லாம் ஆடு மாடு. அல்லேலூயா. திரளான செல்வங்கள். அல்லேலூயா. இவன் போய் இவனுடைய மாமனாரை காட்டிலும் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏங்க? கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொடுத்த வாக்குத்தத்தம். நான் உன்னோட கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே மாதிரி கர்த்தர் அவரை அல்லேலூயா ஆசீர்வதித்து மீண்டும் கொண்டு வரார். அதுல இன்னொரு வசனம் வாசிங்க. 35 அதிகாரம் 10 11 12 வாசிங்க. யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று பெயரிடப்படும். பெயரிட்டான். தேவன் பலிக்கு பெருகுவாயாக உண்டாகும். ராஜாக்களின் சந்ததியில் பிறப்பார்கள். கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், சந்ததிக்கும் சொல்லி ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றினார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றி இந்த மாதத்துல இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவைகளை நிறைவேற பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவார். இந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கொடுக்கப்படுகிற எல்லா செய்திகளையும் இந்த வருஷத்துல ஒரு டைரியில எழுதுங்க. கடைசியில நான் அந்த டைரியை கேட்பேன். டைரியில எழுதி வைங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம ஞானமானாய் மாறுவோம், புத்திமானாய் மாறுவோம், வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. இது எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இது எங்களோடு இடைப்படுங்க. அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டா. சொல்லுங்க சேர்ந்து. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டா. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா இது
ஆசீர்வாதத்தின் வாசல். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீங்கப்பா. ஆண்டவரே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீங்க. ஆண்டவரே இந்த மாதத்துல நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், இந்த வருடத்துல நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டில நிறைவேற போகிறது. கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. அதற்காக யாக்கோபு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு பயந்து வாழ்ந்தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த ஸ்தலத்திலே நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தினான். ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்ந்தான். தசமபாக காணிக்கையிலும் பொருத்தனையிலும் அவன் அவைகளை நிறைவேற்றினான். ஆண்டவரே அதை செய்தபடினாலே அவரை நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தினீர். அதே போல நாங்களும் இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையிலே வசனத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே காரியங்களை நாங்கள் இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருக்கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.